என்ன சார் வீட்டில் பொண்டாட்டி மேலே போவோமா? இந்த காட்டு காட்டுறீங்க. என்ன போட்டு சார் இது நோலைச்சா? என்ன ஜிம்முனாலும் அரங்க மாட்டேங்குது. நான் மட்டும் பேங்க் மேனேஜராக இருந்தேன் இந்த பூட்டு தான் வாங்குவேன். ரத்தம் வருது சார். ஏன்டா திருடுனா? அதுனா சார் டக்குன்னு கேட்டீங்க. அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு சார். குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸால இந்தியன் மார்க்கெட் டவுன் ஆகி இன்ஃப்ளேஷன் அப் ஆகி வர ஐபிஎல்ல சென்னை ஜெயிக்குமா தோக்குமான்னு போய் ஐஃபோன் 16 அப்புறம் ஐஃபோன் 17 எப்போ வரும், வந்தாலும் ஒரு கேமரா பொசிஷன் மட்டும் மாறுமா, இல்லைன்னா அதில் உருப்படியான அப்டேட் ஏதாவது சேர்ந்து வருமா, இந்த மாதிரி 1000 பேருக்கு 1000 பிரச்சனை சார். ஆனால் எனக்கு பசி மட்டும் பிரச்சனை. திருட்டுனாய செயினை கிடச்சிக்கிறா என்ன சார் நாய்க்கின்னு பேசுறீங்க? என்னைக்காவது நடுராத்திரியில் பசியோட எழுந்து உட்காந்து அழுதுருக்கீங்களா? இல்லைனா எவனா தூரத்தில் பிரியாணி சாப்பிடும்போது அந்த பிரியாணியை அவன் வாயை ஆணு பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்து நல்லா போயிட்டு இருந்தது சார். எவன் கண்டுபிடிச்சோ அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை கூட வந்து ஒரு வேளை சோத்து கூட கஷ்டம் சார். என்ன சார் சொன்னாங்க? லால்ச்சந்தே செயின் திருடுன்னு சொன்னானா? பண்ணு திருடுனா சார். அவன் டேபிள் மேலே ஒரு பண்ணு கேமரா நான் அந்த மாதிரி பார்த்துன்னு இருந்தான். நான் ஏதோ எடுத்தவொடனே செயின் தான் திருட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். பண்ணு தான் சார் திருடு. அந்த பண்ணு கூட தட்டி விட்டானுங்க சார். இப்போ அடிக்க போறீங்கன்னா டீ வாங்கி கொடுத்துட்டு அடிங்க சார். முடியல சார். ஏய் அது பிளாட்டினம் செயின்ரா, அடற்கடையில் கூட வைக்க முடியாது. உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு. செயினை கொடுத்தா விட்டுருவேன். இந்த சார் செயின் அதான் பிளாட்டினம் வைக்கவும் முடியாது விற்கவும் முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? செயின் குத்தா விட்டுறேன்னு சொன்னாங்க சார். விட்டுறியா?